தூங்காம இருந்தா என்ன நடக்கும்? எனக்கும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க தூங்காம இருந்திருக்கீங்களா? ஒரு நாள் நைட் ஃபுல்லா தூங்காம இருந்திருக்கீங்களா? இல்ல 2 நாள் தூங்காம கண்டினியூஸா இருந்திருக்கீங்களா? தூங்காம இருந்தா நல்லதா கெட்டதா? கண்டிப்பா நல்லது இல்ல, ரொம்ப ரொம்ப கெட்டது. கண்டிப்பா 7 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்க கத்துக்கோங்க. ஸோ ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு 4 விஷயம் தூங்காம இருந்தா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். Would like to take notes while I take totes of the marijuana. அது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காகினேட்டிவ் இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்றதுன்னா ரெடியூஸ் எபிலிட்டி டு கான்சன்ட்ரேட். ஸோ நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேட் பண்ற எபிலிட்டி வந்து சுத்தமா குறைஞ்சிரும். ஒரு விஷயத்துல உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட்டே இருக்காது. எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பீங்க. ரொம்ப உங்களை நீங்களே குழப்பிப்பீங்க. ரெடியூஸ் ரிமெம்பர் திங்ஸ். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் மறதி அதனால ஏற்படும். ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இரிட்டேட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் உங்க மூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு கோவமா இருப்பீங்க, திடீர்னு சிரிப்பீங்க, திடீர்னு அழுவீங்க. ஸோ ஒரு மூட் ஸ்விங்கிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கும். ஹை எண்டட் ஸ்ட்ரெஸ் லெவல், ஒரு உயர்ந்த மன அழுத்தம் உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது, ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பீங்க. ஸோ மூணாவது விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ வீக் இம்யூனிட்டி சிஸ்டம். ஸோ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன நோய் வரும்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா கெஸ்ட் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது இதய நோய் கூட உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஸோ நாலாவது விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். உங்களோட மனநிலை வந்து பாதிக்கப்படும். ஸோ ஹையர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஆன்சைட்டி. உங்களை நீங்களே ஆப் அடிச்சுக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்ல, டிப்ரெஷன் அண்ட் அதர் மென்டல் டிசார்டர். ஸோ நீங்க எப்போதுமே டிப்ரெஷனா இருப்பீங்க. ஸோ சில பல தெரியாத மென்டல் டிசார்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.